அதனால் உங்களுக்காக வரப்போகுது. இது மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இன்னும் 10 நாளில் ஒரு முக்கியமான ஒரு லக்கான விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, லக்கான விஷயங்கள் நடந்துச்சுன்னு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்டில் 10 நாளுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும். மெயின் திங்கிங், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம், அண்ட் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் அம்பானியாக இருக்கும், டாடா பிர்லாவாக இருக்கட்டும், இல்லை எல்லா தொழிலதிபரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணி அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக வரல. ஸோ அவங்க மேலே எல்லா பிஸ்னஸையும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியரும் வரும், பாசிட்டிவ் திங்ஸும் வரும், லக்கும் வரும், ஃபேக்டர் வரும். ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. அது பற்றி இல்லாமல் கஷ்டம் மட்டும் பட்டது இல்லாமல் அதை பற்றி நிறைய விஷயங்கள் அனுபவமும் பட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. மெயின் திங்ஸ், நம்ம ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்கோம், பட் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டகரியில் ஒரு 3 பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லக்கி வினோத் பிளாக். இந்த பிளாக்ல நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 பிஸ்னஸ் ரொம்ப கொடி கட்டி பறக்குதுங்க. இந்த 3 பிஸ்னஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மாதத்துக்கு 1 லட்சம்லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அண்ட் இது ஃபியூச்சர் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு அது என்ன அந்த 3 பிஸ்னஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மொதல் பிஸ்னஸ் எடிட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா கூட, ஒரு கம்பெனி ரன் பண்ணணும், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் வெப்சைட் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் தேவைப்படுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, அந்த கம்பெனியை பற்றி மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு பர்சன்ட் இன்னொரு இது ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ். ஸோ அதுக்கு தேவை, நீங்கள் எடிட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும், அப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்களே ஒரு ஓனாக ஒரு யூடியூபும் ரன் பண்ண முடியும், அண்ட் ஒன்று ஃபேஸ்புக் ரைட்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் சில பேருக்கு ஃபேஸ்புக் எப்படி ரன் பண்ணுறது தெரியாமல், ஸோ யூடியூப் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட பேமெண்ட்டோட உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. இன்னைக்கு சராசரியாக மினிமம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேலரிஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு கிளைண்ட் மினிமம் 25,000 30,000 வரைக்கும் கிடைக்கும் மினிமம். அண்ட் மேக்ஸிமம் 1 லேக்லேருந்து 2 லேக்லேருந்து ஏன் 7 லேக் வரைக்குமே ஒரு கிளைண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது செகண்ட் பிஸ்னஸ். ஸோ இப்போ செகண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காம்படிஷனான பிஸ்னஸ் தாங்க சொல்ல முடியும். அது என்ன பிஸ்னஸ்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னென்ன இது போய் நம்ம ஒருத்தர் புரோக்கர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோமோ, அது கஷ்டமாக இருக்குமோ, பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணுமோ, இல்லைனா எது ஃபுல்லாக அலையணுமோ, இல்லை கஸ்டமர்ஸ் தேடி தேடி போய் பேசிகிட்டு இருக்கணுமோ, அப்படி தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஐடி கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்துட்டாங்க. ப்ராப்பர் மெயிலிங்கு, ப்ராப்பராக கோஆர்டினேட்டிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் யாருமே பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணுறதோ இல்லை நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குறதோ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சைமல்டேனியஸ் இது எல்லா பிஸ்னஸ் பீப்புள்ஸும் ஒத்துப்பாங்க. பட் இன்றைக்கி அவங்க கையில் எடுத்த எல்லா விஷயமும் டிஜிட்டல் மீடியா மட்டும்தான் கையில் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு வீடியோ பண்ணி போட்டு, அதில் நம்பர்ஸ் போட்டு, அதில் லீட் ஜென்ரேஷன் பண்ணி, ஸோ அது மூலயமா லீட்ஸை எடுத்து கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி
ஒரு துபாயில் வந்து ஒரு இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு துபாய் வரைக்குமே போயிடுச்சு. துபாயோட ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் நிறையாவே இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணணும்னு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்கள் ஒரு சேனல் பார்ட்னராக ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு துபாயில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ஒரு பர்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலிமா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் மாதம் மினிமம் பார்த்தீங்கன்னா கூட 1 லேக்லேருந்து 2 லேக்லேருந்து 3 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து யாரெல்லாம் துபாயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும்தான் நீங்கள் கேர் பண்ண முடியும். அது எப்படிங்க என்னால் முடியும், என்னால் இது கஷ்டமாக இருக்குமே அப்படி யோசிச்சிங்கன்னா லைஃப்பில் எல்லாமே கஷ்டம் தாங்க, ரிஸ்க் எடுக்கிற வரைக்கும். சரிங்களா?